எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு 8973777532 எண்ணை அணுகவும். நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நாம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்குரிய கிழமையாக செவ்வாய்க்கிழமை திகழ்கிறது. அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டை நாம் செய்யும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்வில் நல்ல வளம் பெருகும். அது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றியவரே முருகப்பெருமான். மேலும் சக்தியின் அம்சமான வேலை தன் கையிலேயே வைத்திருக்கக்கூடியவராகவும் திகழ்கிறார். அதனால் தான் முருகப்பெருமானை வழிபட்டால் சிவசக்தியை வழிபடுவதற்கு சமமான பலனை பெற முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான முருகப்பெருமானை நாம் முழு மனதுடன் நம்பி வழிபடும்போது அவர் நமக்கு கேட்ட வரங்களை வாரி வாரி வழங்குவார். பொதுவாக குழந்தை பேரின்மை, செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பிரச்சனைகள், சொந்த வீடு வாங்குவது அல்லது விற்பது போன்ற பல காரியங்களுக்காக முருகப்பெருமானை நாம் வழிபடுவது உண்டு. இந்த தை செவ்வாயில் முருகப்பெருமானை வழிபடும் பொழுது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் அருளால் நல்ல முன்னேற்றமான வாழ்க்கையை நம்மால் பெற முடியும். செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனின் படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அவருக்கு மலர்களை சூட்டிக்கொள்ள வேண்டும். பிறகு மஞ்சளில் பிள்ளையாரை பிடித்து வைத்து பிள்ளையாரிடம் முருகனின் வழிபாட்டில் எந்த தடையும் வரக்கூடாது என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். மாலை 6 மணிக்கு முருகப்பெருமானிற்கு முன்பாக 6 முக்கோண கோலம், அதாவது நட்சத்திர கோலம் போட வேண்டும். அந்த 6 முக்கோணங்களில் 6 அகல் விளக்குகளை வைத்து அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக 6 வெற்றிலை, 6 கொட்டைப்பாக்கு, 6 செவ்வாழை பழங்களை வைக்க வேண்டும். இயன்றவர்கள் பாசிப்பருப்பு பாயாசத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம். பிறகு முருகப்பெருமானின் படத்திற்கு 6 மலர்களை வைக்க வேண்டும். இப்படி வைத்துவிட்டு ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாசரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா என்ற மந்திரத்தை 6 முறையோ 18 முறையோ அல்லது 108 முறையோ கூற வேண்டும். இந்த மந்திரத்தை மனதார கூறிவிட்டு முருகப்பெருமானுக்கு கற்பூர தீப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். இந்த முறையில் தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடு மேற்கொண்டு வர நாம் நினைத்த காரியம் நடைபெறும், வேண்டிய வரம் கிடைக்கும், முருகப்பெருமானின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.